ஆ- ஆமீன். அருமையானவர்களே, இது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி. இந்த வேளையில் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கார். கர்நாடகாவிலிருந்து பெரியல் திருச்சபை சார்பாக கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானதாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you, brother. Thank you. Amen. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவ வசனம் என்பது வல்லமுள்ள வசனம். தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வசனம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையின் வழியாய் ஒளியாய் இருளை அகற்றி ஒளியாய் நமக்கு பாதைக்கு தீபமும் வெளிச்சமாய் இருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கருமையானவர்களே, இந்த மாதம் என்பது கிறிஸ்துவினுடைய வருகை. அவருடைய உலகத்தில் வருகை தந்தார். எதற்காக என்றால், மனுக்குலத்தை பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுக்க, அதாவது இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர் உலகத்தின் இரட்சகர். உலகத்தின் இரட்சகர் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். இரட்சகர் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்படுவது, விடுதலை அடைவது. விடுதலை அடைந்த அந்த மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆகவே தான் வேதத்திலிருந்து இந்த மாதம் கடந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலிருந்து அந்த பிறப்பின் செய்திகள் துவங்கப்பட்டது. இதை அறிவிக்கிறோம், உலகத்திற்கு அறிவிக்கிறோம், உலகத்தில் உள்ளவர்களுக்கு அறிவிக்கிறோம், அநேக ஜாதிகளுக்கு அறிவிக்கிறோம், அநேக பாஷைக்காரர்களுக்கு அறிவிக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு தன் மீது தண்டனை ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் நான் தண்டிக்கப்பட வேண்டும், என் தண்டனை அவர் மீது விழுந்தது, அவர் தன் வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அர்ப்பணித்தார் என்பது உண்மை. இந்த உலகத்தில் பார்க்கும் போது மனிதனுக்கு, பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது பாவ கரையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்படைவது, மீட்கப்படுவது.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களோ, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களோ, எந்த குலத்தை சேர்ந்தவர்களோ, எந்த பாஷைக்காரரோ, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த 11ஆம் வசனத்தில் இந்த சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ரட்சிப்பு ஒரு இரட்சகரிடத்தில் இருந்து தான் வர முடியும். ஆகவே அவர் பெயர் இரட்சகர். அவரால நாம் ரட்சிக்கப்பட்டோம். பவுல் சொல்லும் போது எழுதுகின்றார், ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டோம் என்பது அர்த்தம் என்ன? அது கடந்த காலத்தை குறித்தது. கடந்த காலங்களை குறித்து சொல்லுவது. இந்த ரட்சிப்பு இயேசு என்னும் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தை உடைய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ரட்சிப்பு உண்டு. அப்போஸ்தலர் புத்தகத்தில் இந்த ரட்சிப்பை சொல்லும் பொழுது, வானத்தின் கீழ் மனிதனுக்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டோம் என்ற தலைப்பில் நான் பார்க்கும் பொழுது, அந்த ரட்சிப்பு கிறிஸ்து என்னும் அவர் செய்த தியாகத்தின் மூலமாக, அவருடைய அர்ப்பணிப்பின் மூலமாக, அவர் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்ததினால் இந்த இரட்சகர் உலகத்தையே ரட்சிக்க வந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய நாமத்தை விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உண்டு. ஆகவே இந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தது வாழ்க்கை?
இதில் ஒரு காரியத்தை குறித்து நான் விளக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது. நாம் யாவரும் அறிவோம். இதை அறியாதவர்களுக்கு கூட கேட்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். வரி வசூலிக்கிறவன் ஒருவன் சகேயு எண்ணப்பட்டவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை அறிந்து கொள்ளுவதற்கு அவன் எடுத்த பிரயாசம், முயற்சி, இயேசுவை பார்ப்பதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவனுடைய குடும்பம் எப்படி இருந்தது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த வேதம் விளக்குகிறது. அவன் சொல்லும் போதே சொல்லுகிறான், அநியாயமாய் ஒருவனிடத்தில் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாக கொடுப்பேன் என்று. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் நன்றாக புரிந்தது, அவன் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை இல்லை என்பதை. அநியாயமாய் வாழ்ந்து தன்னுடைய செல்வத்தை சேர்த்துக் கொள்வதற்கு, குடும்பத்தை வளர்வதற்கு அவன் பட்ட பிரயாசங்கள். அப்போ இயேசுவை அவன் விசுவாசித்து அவரை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்தவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்தை அறிந்தவராய் அவனுடைய அருகிலே வந்து சகேயை இறங்கி வா என்று சொன்னார். இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுக்குள் வர வேண்டும். பாவிகளாய் இருந்தவர்கள், அவனுக்கு விரோதிகள் எல்லோரும் ஆண்டவரை நொந்தும் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினார்கள். இருந்த போதிலும் ஒரு பாவி மனம் திருந்த வேண்டும் என்ற திட்டத்தோடு இந்த உலகத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்து. பாவியை தேடி வந்தவர். இயேசுவை நீ வெறுக்கலாம், இயேசுவை நீ தள்ளிவிடலாம், இயேசு வேண்டாம் என்று சொல்லலாம், இயேசுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம், இயேசு அந்நிய தேவன் என்று சொல்லிவிடலாம். என் குல தெய்வத்திற்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டு என்று சொல்லலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்திக்கு உயிர் உண்டு, வாழ்வு கொடுப்பதற்கு. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய வல்லமை கோடி கோடிக்கணக்கான பாவத்தில் அடிமையாய் இருந்தவனை விடுவித்தது, விடுதலை கொடுத்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாவியை தேடி வந்தார். இன்றைக்கு அநேகர் இந்த பாவத்திற்காக பணம் கொடுக்கிறான், நெருப்பு மீது நடக்கிறான், எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து சென்று அவனுடைய
கடவுளை அவன் தரிசிக்கிறான். திரும்பி வரும்போது அவனுடைய கர்மமோ பாவமோ விடுவிக்கப்பட்டான் என்றால் இல்லை. யாராலும் எவராலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை செய்தவர், ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் உலகத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த இடத்தில் சகோதரன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான். அவன் சொல்லி இருக்கலாம், இயேசுவே உம்மை பார்க்கத்தான் வந்தேன், என் வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் ஐயா. அவனே இயேசுவின் வருகையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அவனை பெயர் சொல்லி அழைத்த பிறகு அவனுடைய மனம் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. இயேசுவின் அன்பை உணர ஆரம்பித்தான். இயேசுவின் அழைப்பை மேலான ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டான். அதுதான் எனக்கு அருமையானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்பாய் அழைக்கிற ஒரு கர்த்தர். பாவம் சாபத்தினுடைய வருத்தத்தினாலே கலங்கி கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதி, துன்பம், தொல்லைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் அந்த உலகத்துக்குரியது தான். ஆனால் ஒன்றில் மாத்திரம் மனிதன் விடுபட்டால் ஒழிய உண்மையான சமாதானத்தை, உண்மையான அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் கரைப்பட்டிருக்கிற ஆத்துமா, இருளடைந்திருக்கிற வாழ்க்கை, தள்ளாடி தடுமாறுகிற வாழ்க்கை, இப்படி வாழ்கிற அந்த மனிதனுக்குத்தான் நிலை நிறுத்த வந்தவர் இயேசு கிறிஸ்து. கரையை நீக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. பாவ அடிமைதனத்தை தலைகீழாய் மாற்ற வந்த இயேசு கிறிஸ்து. உலகமெங்கும் இவருடைய பிறப்பின் செய்தியை கொண்டாடுகிறான் மனிதன். உலகத்திலே ஹையஸ்ட் பிசினஸ் பண்ண வேண்டியது இந்த கிறிஸ்துமஸினுடைய டிசம்பர் மாதத்துல தான். எதற்காக கொண்டாடுகிறேன், எதற்காக என்பதை கேள்வி கேட்பதை மனிதன் விட்டு அறியாமையிலும் தெரிந்து எதிர்க்கிறவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலகத்தினுடைய காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு இலவசமாய், கிருபையாய், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று பவுல் சொல்லுகிறபடி, இந்த இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினாலே மீட்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே ரட்சிப்படைவதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாதபடி ரட்சிப்பு இல்லை. வாழ்க்கையிலே இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா, இயேசுவை அழைத்து செல்லுகிறான் இல்லத்திற்கு. வழியிலே இவனுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. தீர்மானத்தை எடுக்கிறான். என்னோடு கூட வருகிறவர் பசுத்தர்,
பாவம் இல்லாதவர், அற்புதத்தை செய்கிறவர். அவருடைய வார்த்தையினாலே நூற்றுக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்வதற்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். ஆகவே என்னுடைய குறைகளை நான் சொல்லிவிடுகிறேன். ஆண்டவர் அவன் செய்த குற்றத்தையும் அவன் செய்த பாவத்தையும் அவனோடு இடைப்படவில்லை, அவனோடு பேசவில்லை. இயேசு யார் என்பதை உணர்ந்தவனாய் தாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒத்துக்கொள்ளுகிறான். அநியாயமாய் வாங்கியிருந்தான், நாள் அத்தனையாக கொடுக்கிற. ஏன் அப்படி என்றால், என்னோடு கூட நடந்து கொண்டு வருகின்ற ஒரு பாக்கியம், இந்த இரட்சகர் என் உள்ளத்துல வந்தால் போதும். நான் செய்த பாவ கரைகளை மன்னிப்பு கொடுத்து நீ பாவத்தை நீக்கினால் போதும். இன்று அநியாயம் செய்கிறதை ஒரு முற்றுப்புள்ளியாக வெட்டு விடுகிறேன். எனக்கு தேவையானது ஒன்று, இயேசுவினுடைய ரட்சிப்பு, இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய சமாதானம். ரட்சிக்கப்பட்டோம். அதே நிமிஷம் வாயிலிருந்து உச்சரித்தானே, அதே நிமிஷத்தில் கர்த்தர் அவருடைய நாவினாலே சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமினுடைய குமாரனாய் இருக்கிறானே. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்போது அவன் தன்னுடைய நாவில் அறிக்கையிட தான் குற்றத்தை இயேசுவினிடத்தில் சொன்னானோ, அதே நேரத்தில் அவனோடு நடந்து கொண்டிருக்கிற கர்த்தர் அவனை சுத்திகரிக்கிறவராய் சுத்தப்படுத்தி அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு இவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால அருளப்பட்ட ரட்சிப்பு. இன்றைக்கு இவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு. அப்போ ஒரு பாவத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அநேகருடைய வாழ்க்கையில் அநியாயமாய் சம்பாதித்த அந்த பணத்தினுடைய அநியாயத்தை அவன் அறிக்கையிட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக இவனாலே இவனுடைய வீட்டுக்குள் பாவம் வந்தது. இவனாலே இவன் செய்த தவறை ஒத்துக்கொண்டதினாலே மன்னிக்கிற ஒரு கர்த்தர் இவனை மன்னித்து இவனுக்கு மாத்திரமல்ல இவனுடைய வீட்டுக்கே ரட்சிப்பை கொடுத்தான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அடையாளம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையிலே ரட்சிப்பு அடைவதற்கு சகே எடுத்த ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாயா? யாரை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. சகை யார் ஏசினாலும் பரவாயில்ல, யார் எவரும் என்னை பற்றி
குற்றமாய் சொன்னாலும் பரவாயில்லை. நான் குற்றம் செய்தேன், அவர்கள் சொல்லுவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். நான் தான் குற்றவாளி. ஆனால் இயேசு எனக்கு போதும். யார் எனக்கு பின்னாக சொன்னாலும் என்னோடு கூட நடந்து வருகிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். எனக்கு மாத்திரமல்ல, என் வீட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்த ரட்சகர் தான். இந்த பிறப்பினுடைய செய்தியில் ஒரு மேலான ஒரு செய்தி, கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக மனுக்குலத்திற்கு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிச்சயமாகவே ரட்சிப்பு உண்டு. தீமதனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறாய், பாவ கரையிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெறுகிறாய். ஏனென்றால் இந்த உலகத்தின் இரட்சகர் கிறிஸ்து என்னும் கர்த்தர். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நம்மோடு வாழ்கிறவர். இந்த உலகத்திலே வந்தோம், வாழ்ந்தோம். இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் மரிப்பாயானால் ஆக்கினை தீர்ப்புக்கு வந்தடைகிறார். எத்தனையோ மாகாண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் வாழ்ந்திருக்கிறார், எத்தனையோ பணக்காரர் வாழ்ந்திருக்கிறார், எத்தனையோ வசதி உள்ளவன் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய பரம்பரையெல்லாம் பணக்காரராகவே வாழ்ந்தவன் எல்லாம் உண்டு. ஆனால் இயேசு இல்லாதபடி ஒரு மனிதன் மரிப்பானால் அந்த வாழ்க்கைக்கு பரிதாபம். நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த கிருபையின் காலத்தில், இந்த அவர் வந்த பிறகு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. இந்த கிருபையின் காலத்தில் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவர் நியாயாதிபதி தான். மனிதனை தண்டிக்க போகிற வருங்காலத்தினுடைய நியாயாதிபதியாய்த்தான் இருக்கிறார். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் கிருபையின் காலத்தில் அருளப்பட்டிருக்கிற கிருபையான ரட்சிப்பின் அனுபவம். இந்த உலகத்தில் வந்ததற்கு ஒருவரையும் தண்டிக்க கூடாது, ஒருவரும் ஆக்கினைக்குள்ளாக கூடாது. பிசாசினுடைய பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக மாறப்போகிற ஒரு நாள் வரும். இயேசு வந்த பிறகு மனிதனுக்கு ரட்சிப்பினுடைய காரியம் முடிவடைய போகிறது. அவர் நியாயாதிபதியாய் வருவார், ராஜாதி ராஜாவாய் வருவார், ஆள போகிறவராய் வருவார். பசுத்தமாய் வாழ்ந்தவனுக்கு பரலோகம், அசுத்தத்திலும் அநியாயத்திலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எதிர்த்து வாழ்ந்தவன், கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாய் வாழ்ந்தவன், அவர் சொன்ன சத்தியத்தை நம்பாத வாழ்ந்தவன், முற்றிலுமாக இந்த பசுத்த வேதத்தை தள்ளி அசுத்த ஆவிகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை வணங்கினவன், அவனுக்கு முடிவிலே நியாய தீர்ப்பிலே இயேசுவுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது பரிதாபமான நிலையில் நிற்பான். இந்த உலகத்துல மாத்திரம்தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டோம். யாரால ரட்சிக்கப்பட்டோம்? கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்துவனுடைய தியாகத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பு, கிறிஸ்து நமக்காகவே ஜீவனை கொடுத்தபடியினாலே அவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இலவசமாய் கிருபையாய் அருளப்பட்ட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்புக்குள் வாழ வேண்டும். ரட்சிப்பு என்பதும் மீட்பு என்பதும் இரண்டும் ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள், ஒரு குடும்பத்தை சேர்ந்த வார்த்தைகள். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அல்லாமல் பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. மன்னிக்க கூடிய ஒரே ஒரு கர்த்தர், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய்த்தான் பாவ மன்னிப்பு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். நித்திய ஜீவனுக்குள் அடைகிறோம். இந்த ரட்சிப்பு நம்மை வாழ்க்கையை வழிநடத்துகிறது. இன்றைக்கு இவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு அவனுடைய வீட்டுக்குள் கால் எடுத்து வைக்கிறார். இரவு நேரத்தில் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வீட்டுக்குள் கால் எடுத்து வைக்க வேண்டுமா? இந்த இரட்சகர் உன்னுடைய வீட்டில் வாசலில் நின்று கதவை தட்டுகிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உன் இதய கதவை திறந்து கொடுப்பாயால் அவர் வந்தால் மாற்றம் அடையும். அவர் வந்தால் விடுதலை, அவர் வந்தால் அசுத்தங்கள் கடந்து செல்லும், அவர் வந்தால் அடிமைதனம் தலைகீழாய் மாற்றப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியை கிறிஸ்து அற்றவர்களும் கிறிஸ்துவை அல்லாதவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒன்று நிச்சயம்,
வாழ்க்கையிலே இயேசுவை தவிர வேற இரட்சகர் இல்லை. இவர் ஒருவர் மாத்திரம்தான் உலகத்தின் இரட்சகர். உலகத்தின் இரட்சகர். உன்னையும் என்னையும் ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவர்களே, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்குமானால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு கடந்து செல்லுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆக்கினை தீர்ப்பு என்பது அக்கினி கடலிலே இந்த உலகத்தை ஆண்டவன் ஆண்டு கொண்டிருக்கிறவன் ஒரு நாள் அவனுக்கு அக்கினி கடல் அவன் செய்த குற்றத்திற்காக பாவத்திற்காக தண்டிக்கப்பட போகிறான். இது சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையில் இதை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிப்பின் வழியை கண்டு கொள்ளுவதற்கு ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார் ஆண்டவர். இந்த வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிறவன், இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அவன் இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கும் போது அவனுக்கு கிருபையாய் கிடைக்கிற ரட்சிப்பு. அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்காதவன் அவன் தள்ளப்பட்டவனாய் மாறுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ரட்சிப்பு உனக்கு வேண்டாமா? ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாதா? எடுக்க கூடாதா? இவரை சொந்த தெய்வமாய், சொந்த கர்த்தராய், இவர்தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்று அவர் மீது விசுவாசத்தை வைக்கும் போது அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், அடிமைதனத்தில் இருக்கிற யாவரையும் விடுவிக்கும் நாமம், விடுதலை கொடுக்கும் நாமம். நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த மகா பசுத்தமுள்ள கர்த்தரே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் உலகத்தின் இரட்சகர் என்ற இந்த பிறப்பின் செய்தி உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலும், இதை கேட்கிற ஒவ்வொருடைய மத்தியிலும் பேசுவதற்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த சத்தியத்தின் மூலமாக ரட்சிப்படைய உலகத்தின் இரட்சகர் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் கர்த்தர் என்று உம்மை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். உமது வல்லமுள்ள ஆவி, மாறாத ஆவி, ஜீவிக்கிற ஆவி
உம்முடைய வார்த்தையினாலே ரட்சிப்படைய, உம்முடைய நாமத்தினாலே ரட்சிப்படைய, உம்முடைய நாமத்தினாலே உயிர் மீட்சி அடைய ஒவ்வொருவரையும் தொட்டு ரட்சிப்புக்கு ஏதுவான எல்லா காரியத்திலும் இவர்கள் ரட்சிப்படைவதற்கு என்னென்ன தடை, ரட்சிப்படைவதற்காக பிசாசு கொண்டு வருகிற தடையெல்லாம் நீக்கி ரட்சிப்படைய கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய காரியங்களை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே கேட்டுக்கொண்ட ஒருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக 5ஆம் தேதி திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்களை கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய கிறிஸ்துமஸ் காரியங்கள், நியூ இயர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சபையை வழிநடத்த சபை அங்கத்தவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen. Amen. God bless you, brother. I wish you same to you, brother. God Amen. bless you for that also. Thank you, Pastor. God bless you. Amen. Thank you.